இங்கே மட்டும் எப்படி ஸ்ரீவித்யா மந்திரம் என்று ஒரே பெயரை சொல்வது? வித்தியாசம் தெரியும்படியாக வேறே வேறே பெயர் சொன்னால்தானே சரியாக இருக்கும். அதனால் அந்த மந்திரத்தின் முதல் எழுத்தை வைத்தோ அதன் பிரவர்த்தகரான ரிஷி பெயரை வைத்தோ காதி வித்யா, ஹாதி வித்யா, லோபாமுத்ரா வித்யா, துர்வாச வித்யா என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் சேர்த்து பொதுவாக லலிதா தந்திரம் என்பதை ஸ்ரீவித்யா என்றே சொல்லியிருக்கிறது. யந்திரம் தந்திரம் மட்டுமின்றி அவள் இருக்கிற ராஜதானிக்கும் தனிப்பெயர் இல்லை. ஸ்ரீபுரம் அல்லது ஸ்ரீசக்கரம் என்றே அந்த இடத்திற்கு பெயர். புறம் நகரம் என்றாலே வெறுமே ஊர் என்றுதான் அர்த்தம். அப்படி சொன்னாலே போதும், அது அத்தனை ஊர்களும் இருக்கும் ஜகத்துக்கு ஜனனியாக இருக்கப்பட்ட அவளுடைய தலைநகரம்தான் என்று தெரிவிப்பதாக இப்படி ஸ்ரீபுரம் ஸ்ரீநகரம் என்றே பேர் இருக்கிறது. நித்யஸ்ரீயை, அதாவது என்றும் அழியாததான ஆத்மானந்த செல்வத்தை தருகிறவள் அம்பாள் என்பதால் அவளுக்கு சகஸ்ரநாமத்தில் முதல் பேரே ஸ்ரீமாதா என்று சொல்கிறோம். அதற்கு ஏற்ப ஸ்ரீவித்யை, ஸ்ரீசக்கரம், ஸ்ரீபுரம் என்றே அவளுடைய சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஸ்ரீசக்கரம் என்ற ஸ்ரீயந்திரத்தை பற்றி சௌந்தர்யலகரியில் ஸ்லோகம் வருவதை சொல்லிக் கொண்டிருந்தேன். 6 ஆவரணங்களாக உள்ள 9 முக்கோணங்கள் ஒன்றையொன்று கட் பண்ணிக்கொண்டு 44 முக்கோணம் ஏற்படுவதாக சொன்னேன் அல்லவா? இந்த 9 4 சிவச்சக்கரங்கள் என்றும் 5 சக்தி சக்கரங்கள் என்றும் சொல்லப்படும். பிந்துவை சுற்றியிருக்கும் நடுமுக்கோணம் சக்தி சக்கரங்களில் சேர்ந்ததுதான். அகங்களில் பூஜிக்கும் போது அது பூஜிப்பவருக்கு அபிமுகமாக இருக்க வேண்டும். சிவசக்திகளின் ஐக்கியமான அத்வைதத்தை காட்டுவதாக ஸ்ரீசக்கரத்தில் 2 பேருடைய சக்கரங்களையும் குறுக்கும் நெடுக்குமாக பின்னி வைத்திருக்கிறது. அதனால் ஏற்படும் கோணங்கள், அவற்றுக்கு வெளிச்சுற்றுகளில் உள்ள பத்ம தளங்கள், வட்டக்கோடுகள், சதுரக்கோடுகள் ஆகியவற்றுக்கெல்லாம் இந்த 11வது ஸ்லோகம் கணக்கு கொடுக்கிறது. இதெல்லாம் ஏதோ நாவல் படிக்கிற மாதிரியோ அல்லது அகாடமிக் இன்ட்ரெஸ்டுக்காகவோ தெரிந்து கொள்கிற விஷயம் இல்லை. குருமுகமாக உபதேசம் பெற்று குப்தமாக பகிரங்கப்படுத்தாமல் ரட்சிக்கப்பட வேண்டிய விஷயம். அடியோடு சொல்லாமல் விட வேண்டாம் என்று கொஞ்சம் சொன்னேன். அதனால் லைட்டாக நினைத்துவிடக்கூடாது. உவமிக்க ஒண்ணாத உருவ அழகு, காண்பதற்கு ஒண்ணாத காட்சி. யந்திர ரூபத்தை சொன்னவுடனே இது சௌந்தர்யலகரின்னா அம்பாளுடைய பரம சுந்தரமான அவயவ ரூபத்தை சொல்லிடணும் என்ற வேகம் வந்தார் போல த்விதீயம் சௌந்தர்யம் என்றே அடுத்த ஸ்லோகத்தை ஸ்லோகம் 12 ஆரம்பிக்கிறார். த்வதீயம் சௌந்தர்யம் என்றால் உன்னுடையதான லாவண்யம் என்று அர்த்தம். யந்திர ரூபத்தில் இத்தனை கோணம், தளம், வட்டக்கோடு, சதுரக்கோடு என்றெல்லாம் முழு டீட்டெயில் கொடுத்து பாடினேனே. அப்படி உன்னுடையதான லாவண்ய ரூபத்தை பாடலாம் என்றால் முடிகிற காரியமாக இல்லையே. இதுவரைக்கும் எந்த கவியும் அதை உள்ளபடி வர்ணிக்க முடியவில்லையே என்கிறார். பிரம்மாதான் ஆதிகவி, ஆதிகவையே என்றே பாகவதத்தின் ஆரம்ப ஸ்லோகத்தில் அவரை சொல்லியிருக்கிறது. சரஸ்வதியே அவருடைய சக்திதான் என்றால் அவரைவிட பெரிய கவி எவர் இருக்க முடியும்? அவர் எல்லா தேவதைகள் மேலும் ஸ்தோத்திரங்கள் செய்திருப்பது புராணங்களை பார்க்கும்போது தெரிகிறது. கஷ்டகாலத்தில் தேவர்கள் அவரிடம்தான் போய் அழுவார்கள். உடனே அவர் அவர்களை சிவனோ விஷ்ணுவோ அம்பாளோ யாரோ ஒரு சுவாமியிடம் அழைத்துக் கொண்டு போய் அவர்களுடைய கஷ்டத்தை சொல்லி நிவர்த்தி பண்ணணும் என்று வேண்டிக் கொள்வார். அப்போது அந்த சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணுவார். அவருக்கே கஷ்டம் வருகிற போதும் அப்படித்தான். அப்படி அம்பாளை பற்றியும் பண்ணியிருக்கிறார். துர்கா சப்தசதியில் கூட மது கைபடாசுரர்கள் அவரை ஹிம்சிக்க வந்தபோது அம்பாள் மேல் ஸ்தோத்திரம் பாடியிருக்கிறார். ஆனாலும் அவரும் கூட அவளுடைய லாவண்யத்தை உள்ளபடி வர்ணிக்க முடியவில்லை. த்வதீயம் சௌந்தர்யம் துஹீநகரி கன்யே துலயிதும் கவீந்திராஹா கல்பந்தே கதமபி விரிஞ்சி பிரப்ருதயா. விரிஞ்சி பிரப்ருதயா என்றால் பிரம்மா முதலானோர் அவர்கள் உன்னுடைய சௌந்தரியத்தை வர்ணிக்க பார்த்தார்கள். துலயிதும் என்றால் எடை போடுவதற்கு என்று அர்த்தம். துலா என்றால் தராசு அல்லவா? எடை எப்படி போடுகிறோம்? ஒரு தட்டில் இருப்பதற்கு சமமாக இன்னொரு தட்டில் எடைக்கல்லை போட்டு கண்டுபிடிக்கிறோம். நேராக ஒரு வஸ்துவின் எடையை கணிக்க நமக்கு தெரியவில்லை. அதனால் இன்ன எடை என்று தெரிகிற ஒரு எடைக்கல்லை போட்டு அதை கொண்டு இதன் எடையை தெரிந்து கொள்கிறோம். அப்படி சாட்சாத்தாக அம்பாளுடைய சௌந்தரியத்தை வர்ணிக்க அந்த விரிஞ்சி பிரப்ரதிகளான கவிகளுக்கு தெரியவில்லை. அதனால் தங்களுக்கு தெரிந்த ஒரு எடைக்கல்லை தேடினார்கள். அது என்ன? உபமானம் என்பதுதான். சந்திரன் மாதிரி முகம், தாமரை மாதிரி கண்,
வண்டுக்கூட்டம் மாதிரி கேசம் என்றெல்லாம் உபமானம் காட்டிவிட்டால் எடைக்கல் போட்டு எடை தெரிந்து கொள்ள முடிகிறது போல இப்படிப்பட்ட லாவண்யம் என்று தெரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? இப்படிப்பட்ட எடைக்கல் உபமானம் என்பதை அந்த கவிகளெல்லாம் தேடி தேடி பார்த்து பல தினசாக கல்பித்து சொல்லித்து பார்த்தும் அம்பாளின் அழகை உள்ளபடி காட்ட முடியவில்லை. உவமையற்றதாக இருக்கிறது அவளுடைய அழகு. கதமபி கல்பந்தே, மண்டையை குடைந்து கொண்டு அவர்கள் எப்படி எப்படியோ உவமை கல்பித்துத்தான் பார்க்கிறார்கள். ஆனாலும் முடியவில்லை என்பதை ஆச்சாரியால் உடைத்துச் சொல்லாமல் கதமபி கல்பந்தே, எப்படியோ கல்பித்து பார்க்கிறார்கள் என்று மட்டும் சொல்லி நிறுத்திவிடுகிறார். அதுதான் சொல்லாமல் சொல்கிற துவனி, அழகு. பிரதோஷ தீபாராதனை நேரம் தப்பாமல் போய் பார்க்கணும்னு ஓடினது என்னவோ வாஸ்தவம்தான் என்று சொல்லி நிறுத்திவிட்டாலே போதும். ஆனாலும் பார்க்க முடியவில்லை என்று அர்த்தம் கொடுத்துவிடும். விண்டு சொல்வதை விடவும் இப்படி சொல்லாமல் சொல்கிற போதே மனசில் நன்றாக பதியவும் செய்கிறது. யந்திர ரூபத்தை சொன்னோமே, சௌந்தர்ய ரூபத்தை சொல்லலாம் என்று பார்த்தால் அது வர்ணனாதீதமாக இருக்கிறது. நேரே வர்ணிக்க முடியாவிட்டாலும் உபமான எடைக்கல்லை போட்டாவது ஒரு மாதிரி காட்டலாம் என்று பார்த்தால் அந்த பிரயாசையும் பிரமாதிகளே பண்ணி ஓய்ந்து போயாயிற்று என்று இப்படி சொல்வதன் மூலமே அம்பாளுடைய அழகு எவ்வளவு உயர்வானது, ஈடு இணை இல்லாதது என்று காட்டிவிடுகிறார். வர்ணிப்பது இருக்கட்டும், முதலில் அவளுடைய ஸ்வரூபத்தை அந்த கவி அல்லது பக்தர், கவியாக இருக்கும் பக்தர் தாமே நன்றாக பார்த்து அந்த முழு சௌந்தரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமே. அப்படி யாராவது பார்த்திருக்கிறார்களா என்றால் அதுவும் இல்லை. முதலுக்கு எந்த கவியுமே அந்த சௌந்தரிய ஸ்வரூபத்தை பார்த்ததில்லை என்னும் போது அதை பிரத்யாருக்கு வர்ணித்து சொல்ல இடம் ஏது? ஏன் அம்பாளுடைய ஸ்வரூபத்தை எவரும் பார்த்ததில்லை, அடியோடு பார்த்ததில்லை என்று சொல்ல முடியாது. தர்சனம் என்று பல பக்த கவிகள் பண்ணித்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் சம்பூர்த்தியாக எவரும் தன்னை பார்க்க விடாமல் ஏதோ கொஞ்சம் க்ஷணக்காலம் மின்னல் மினுக்குகிற மாதிரி தரிசனம் கொடுத்துவிட்டு மறைந்து போய்விடுவாள். ஒரே பக்தியாக அவளிடமே மனசை அர்ப்பணித்து விட்டவர்களுக்கும் கூட அவளுடைய சரணாரவிந்தம், கடாட்சத்தை பொழியும் நேத்திரம், மந்தஸ்மிதம் செய்யும் ஆஸ்யம், திருவாய் என்றிப்படி ஏதாவது ஒரு அவயவம்தான் சதாவும் கண்களில் கட்டி நிற்குமே தவிர கேசாதிபாதம் முழு ரூபமும் இல்லை. தன்னுடைய முழு ரூப சௌந்தரியத்தையும் அவள் காட்டுவது ஒருத்தரிடம்தான். அந்த ஒருத்தர் யாரென்றால் பதியான பரமேஸ்வரன்தான். அவரை தன்னோடு சேரும்படி பண்ணி லோக லீலையில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அவள் இந்த பரம சுந்தரமான சரீரத்தை எடுத்துக்கொண்டு திரிபுர சுந்தரியானது. அந்த சரீரத்தை அவர் ஒருத்தருக்கே பூராவாக அர்ப்பணம் பண்ணிய மகா பதிவிரதையாக இருப்பவள். மற்றவர்களுக்கு ஏதோ கொஞ்சம் தரிசனம் கொடுப்பாளே தவிர பூராவாக தன் சௌந்தரியத்தை காட்ட மாட்டாள். கருணையை பக்தர்களுக்கு பூர்ணமாக காட்டுவாள். ஆனால் சௌந்தரியம் பூரா என்னும்போது அது சுவாமிக்குத்தான் சொத்து என்று வைத்திருக்கிறாள். இப்படி சொன்னால் இங்கே பின் செக்ஷனில் ஆச்சாரியால் பார்த்து வர்ணிக்கிற சௌந்தரிய லகரி கூட அவளுடைய சௌந்தரியத்தை சம்பூர்த்தியாக சொல்லவில்லை என்றுதான் ஆகுமோ என்னவோ. அப்படியும் இருக்கலாம். ஒரு தாயார் தன்னுடைய குழந்தைக்கு அன்பை சம்பூர்த்தியாக காட்டுகிற மாதிரி அழகை காட்டுவாள் என்று இல்லை. அவள் அலங்காரம் பண்ணிக்கொள்வது பதியை சந்தோஷப்படுத்துவது தானே ஒழிய குழந்தையை அல்ல. அலங்காரம் என்பது அழகுபடுத்திக் கொள்வது. படுத்திக் கொள்ள அவசியமில்லாமல் ஸ்வபாவிகமாகவே அழகு உருவெடுத்தவள் அம்பாள். ஆனபடியால் அதன் முழு நிலையை அவள் பதிக்கு மாத்திரமே காட்டுவது. இப்படி இருக்கும்போது மற்றவர்கள் எப்படி அவளை உள்ளபடி வர்ணித்து பாட முடியும்? முதலுக்கு அவர்களுக்கே அவளுடைய பரிபூர்ண ரூப சம்பத்து தெரியாது. தெரிந்த மட்டில் பாடலாம் என்றால் அதற்கும் கூட நேராக வர்ணிக்க வார்த்தை கிடைக்காமல் அப்பேற்பட்ட அழகாக இருக்கிறது. நேராக வர்ணிக்க முடியாவிட்டாலும் உபமானமாவது காட்டலாம் என்று பார்த்தால் அதற்கு உவமை காட்டும்படியாக லோகத்தில் எதுவுமே இல்லை. பரமேஸ்வரன் ஒருத்தனுக்குத்தான் அம்பாள் தன்னுடைய பூர்ண சௌந்தரியத்தை காட்டுவாள் என்பதை ரொம்பவும் கவிநயத்தோடு சுசேனையாகவே சொல்லியிருக்கிறார். எப்படி சொல்லியிருக்கிறார் என்றால், யதாலோ கௌத்சூக்யாத் அமரலலனா யாந்தி மனசா தபோபிகி துஷ்பிராபாமபி கிரிச்ச சாயுஜ்ய பதவீம். அமரலலதா என்று வருவதற்கு தேவஸ்திரீகள் என்று அர்த்தம். ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை முதலான தேவஸ்திரீகளைத்தான் நாம் மகா அழகிகளாகச் சொல்கிறோம். அவர்களும் அம்பாளின் அழகை அவள் காட்டுகிற சிறிய அளவில் பார்த்தே அவள் முன்னாடி நம்முடைய அழகு எம்மாத்திரம் என்று நினைக்கிறார்கள். நாம் பார்ப்பதும் கொஞ்சம்தானே.
அவளுடைய அழையின் பூர்ண ரூபம் எப்படி இருக்கும் என்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஒரு சங்கீத வித்வான் தன்னை விட நன்றாக இன்னொருத்தன் பாடினால் அதிலே என்ன விசேஷம் இருக்கிறது, அதை தானும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பான். ஒவ்வொரு துறையிலுமே இப்படி. அந்த ரீதியில் சௌந்தரியவதிகளான தேவஸ்திரீகள் திரிபுர சுந்தரியின் பூர்ண சௌந்தரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அம்பாளுடைய முழு வடிவத்தை பார்க்க விரும்புகிறார்கள். யத் ஆலோக ஔத்சூக்யாத் என்றால் எந்த சௌந்தரியத்தை காணும் ஆவலினால் என்று அர்த்தம். வதீயம் சௌந்தரியம் என்று ஸ்லோக ஆரம்பத்தில் சொன்னதையே யத் எந்த சௌந்தரியமோ அது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அம்பாளுடைய சௌந்தரியத்தை பூராவும் பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொண்ட தேவஸ்திரீகள் என்ன செய்கிறார்கள்? நாம் ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம்? தன்னுடைய சரீரம் ஈஸ்வரனுக்கே உடைமை என்று அவள் அர்ப்பணம் பண்ணி இருப்பதால் அவன் ஒருத்தனுக்குத்தான் அந்த ரூப சம்பத்தை பூராவாக பார்க்க முடியும். ஆனபடியால் நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் அந்த ஈஸ்வரனோடு ஐக்கியமாகிவிட வேண்டும். சிவ சாயுஜ்யம் என்பதை பெற்றுவிட வேண்டும். அப்போது நாமும் அம்பாளின் லாவண்யத்தை உள்ளபடி பூர்த்தியாக பார்த்துவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். சிவனிடம் பக்தியாலேயே பக்தர்களும் சிவமாக ஆக வேண்டும் என்ற ஞான தாகத்தாலேயே ஞானிகளும் சிவ சாயுஜ்யம் வேண்டியிருக்கிறார்கள். அதற்காக படாத பாடுபட்டிருக்கிறார்கள். அங்கே சிவ சாயுஜ்யம் எண்ட் இன் இட்செல்ஃப், அதுவே முடிவான குறிக்கோள். அப்பேற்பட்ட அந்த உசந்த ஸ்திதியை இந்த தேவஸ்திரீகள் விரும்புவதோ அதுவே எண்டு லட்சியம் என்பதாக இல்லை. அதை உபாயமாக மீன்ஸாக வைத்துக்கொண்டு அதன் மூலம் அம்பாள் அழகை பார்க்க வேண்டும் என்பதே இவர்களுடைய லட்சியம். மகா பெரிய சிவ சாயுஜ்யத்தையும் சாதனமாக்கிக் கொண்டு சாத்தியமாக நிற்கிறது அம்பாளின் சௌந்தரிய தரிசனம். சரி, அந்த ரம்பையும் மேனகையும் அப்படி ஆசைப்பட்டு விட்டார்கள் என்பதால் சிவ சாயுஜ்யம் கிடைத்து விடுமோ என்ன? லேசில் கிடைக்கக்கூடியதா அது? தபோபி துஷ்பிராபாமபி என்றே அதை சொல்கிறார். எத்தனை தபஸ் பண்ணினாலும் பெற முடியாதது என்று அர்த்தம். தேவஸ்திரீகள் தபஸ் பண்ணுகிறவனை கலைத்து வசியப்படுத்தத்தான் போவார்கள். தபஸ் பண்ணுவதற்கான இந்திரிய நிகிரகம் அவர்களுக்கு ஏது? அதனால் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், மானசிகமாக நம்மை எப்படி வேண்டுமானாலும் நினைத்து பார்த்துக் கொள்ளலாம் அல்லவா? மணக்கோட்டை என்னதான் கட்ட முடியாது. அப்படி அந்த ரம்பை மேனகை முதலானவர்கள் தாங்களே பரமசிவன் என்று மானசிகமாக நினைத்து பார்க்கிறார்களாம். யாந்தி மனசா கிரிச சாயுஜ்ய பதவீம் என்றால் சிவ சாயுஜ்ய நிலையை மானசிகமாக அடைகிறார்கள் என்று அர்த்தம். வாஸ்தவத்தில் அது மனசால் அடைய முடியாத நிலை. என் மனசா ந மனுதே, எதை மனத்தால் எண்ணி பார்க்க முடியாதோ அது. ஆகையால் அவர்கள் மானசிகமாக சிவ சாயுஜ்யம் அடைகிறார்கள் என்றால் வாஸ்தவத்தில் அடையாமலே நிற்கிறார்கள். அதாவது அம்பாளுடைய சௌந்தரியத்தை அவர்களும் சம்பூர்த்தியாக அறிய முடியவில்லை என்றே அர்த்தம். பிரம்மா முதலான கவிவாணர்கள் தங்களுக்கு அம்பாளின் சௌந்தரியம் தெரிந்த அளவில் அதற்கு உவமை தேடி என்னென்னமோ கல்பனை பண்ணி பார்க்கிறார்கள் என்று முதல் பாதியில் சொன்னதற்கு ஆனாலும் சரியான உவமை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதுதானே உட்பொருள். அப்படியே இந்த பின்பாதியில் தபஸ் பண்ணியும் பெற முடியாத சிவ சாயுஜ்யத்தை ரம்பையும் மேனகையும் மனசால் கல்பித்து பார்க்கிறார்கள் என்பதற்கும் ஆனாலும் முடியவில்லை என்றுதான் அர்த்தம். கருணை உள்ளம் கொண்ட ஆச்சாரியாளுக்கு விருஞ்சி பிரப்ரதிகளும் அமர லலானாக்களும் தோற்றுப்போனார்கள் என்று வாய்விட்டு சொல்ல மனஸ் வரவில்லை போல் இருக்கிறது. அம்பாளுடைய சௌந்தரிய சிறப்பை ஒரே தூக்காக தூக்கி இப்படி சௌந்தரியலகரியின் ஆனந்தலகரி பாகத்தில் ஸ்லோகம் காலஸ்வரூபமாக, அப்புறம் காலஸ்வரூபமாக அம்பாளைச் சொல்லி ஒரு ஸ்லோகம். க்ஷீதௌ ஷட்பஞ்சாத் விசமதிக பஞ்சாசத் உதகே. ஒரு வருஷத்தில் 6 ரிதுக்கள், மொத்தம் 360 நாள் என்று இருக்கிறதோ இல்லையோ? இந்த 360 நாளும் கூட குண்டலினி சக்தியின் ஜோதியில் இருந்து வெளிப்படும் 360 கிரணங்கள்தான் என்றும் 6 சக்கரங்களில் ஒவ்வொன்றிலும் ஒரு ரிதுவாக அந்த ரிதுவுக்கு எத்தனை நாளோ அத்தனை கிரணங்கள் பிரகாசிக்கின்றன என்றும் அந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். க்ஷீதௌ ஷட் பஞ்சாசத் என்றால் பிருத்வி தத்துவத்தில், அதாவது மூலாதாரத்தில் 56 கிரணங்கள் என்று அர்த்தம். அதாவது அங்கே 56 நாள் கொண்ட வசந்த ரிதுவாக அம்பாள் இருக்கிறாள். இப்படியே ஒவ்வொரு சக்கரத்திற்கும் கணக்கு சொல்கிறார். இப்படி தன்னை ஒவ்வொரு ரிதுவாக காலத்திற்குள் குறுக்கிக் கொண்டு சுருக்கிக் கொண்டிருக்கும் போது அம்பாள் காலஸ்வரூபமாக இருக்கிறாள். ஆனால் வாஸ்தவத்தில் அவள் காலாதீதமானவள், காலத்திற்கு அப்பாற்பட்டவள்.
அந்த காலாதீத நிலையில் 6 சக்கரத்திற்கும் மேலே சகஸ்ர தள பத்மத்தில் அவளுடைய சரணாரவிந்தங்கள் குருபாதமாக விளங்குகின்றன. இதை மயூகாஸ் தேட்சாம் அப்யுபரி தவபதாம்புஜ யுகம் என்று சொல்லியிருக்கிறார். மயூகம் என்றால் கிரணம், கிரணவடிவான நாள். இப்படி உள்ள 360க்கும் மேலே தேஷாம் அபி உபரிகி, அவற்றுக்கும் மேலே, அதாவது சகஸ்ரார பத்மத்தில் தவ பாதாம்புஜ யுகம், உன்னுடைய 2 தாமரை பாதங்கள் இணையடி தாமரைகள் அம்பாளை பார்த்து சொல்வதால் உன்னுடைய என்கிறார்.